வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பெண் ஒன்ற கண்டேன் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அங்கு டெல்லியில் இரவு வெகு நேரமாக வினயின் ரூமில் பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டு பிரியா அவனது அறைக்கு செல்ல, அங்கு வினய் ஜன்னலில் ஓரம் நின்று எதையோ பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு மெல்ல பூனை போல அடியெடுத்து வைத்து அவன் பின்னே சென்று அவன் கையில் இருந்த அந்த ஓவியத்தை பிடுங்கினாள். எப்போதும் வினய் கதவை மூடிவிட்டுத்தான் தென்றலின் ஓவியத்திடம் பேசிக் கொண்டிருப்பான். இன்று மறந்துவிட்டதால் நன்றாக மாட்டிக்கொண்டான். அவள் பட்டென்ற ஓவியத்தை பிடுங்கியதும் பிரியா என்று அலறியே விட்டான் வினய். அந்த ஓவியத்தை பார்த்த பிரியா, வாவ், அண்ணி செம கியூட்டா இருக்காங்க. டேய் அண்ணா, இதான் விஷயமா? அதான் சார் எப்ப கல்யாண பேச்சை எடுத்தாலும் எஸ்கேப் ஆகுறீங்களா? சொல்லு சொல்லு, என் அண்ணி எங்க இருக்காங்க? இப்பவே போனை போடு, நான் அவங்க கிட்ட பேசியே ஆகணும் என்று பறந்தாள் பிரியா. வினய் சிரித்து கொண்டே, எனக்கே தெரியாது என்றான். ஆ, என்ன என்றாள் பிரியா அவனை ஒரு மாதிரி பார்த்து. வினய் சிரித்தபடியே நிற்க, அண்ணா உனக்கு ஒண்ணும் ஆகலையே என்றாள் கலக்கத்துடன். அடி வாலு, நான் என்ன லூசா என்று அவள் தலையில் செல்லமாக தட்டியவன் அன்று விபத்துக்கு பின் அவன் கண் விழித்தது முதல் அவன் மனதில் நின்ற ஒரே முகம் அவள் முகம்தான் என்பதை சொன்னான். ஓ என்று பிரியா ஏதோ யோசனையுடன் தலையாட்டிவிட்டு, சரிண்ணா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன் என்று சொல்லி அவன் அறைக்கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தாள். முதல்ல இந்த விஷயத்தை அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் என்று நினைத்தவள் நொடியும் தாமதிக்காமல் அவள் தாய் தந்தையின் அறைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்று வினய் சொன்ன அனைத்தையும் கூறினாள். மறுநாள் ஆதித்யன், நீலவேணி, பிரியா மூவரும் ஆதித்யனின் நண்பரும் பிரபல சைக்கியாட்ரிஸ்டுமான டாக்டர் அசோக் வர்மாவின் முன் கலக்கத்துடன் அமர்ந்திருந்தனர். பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா. நாங்க அவன் மேல வச்ச பாசத்துக்காக ஒரு பொண்ணோட சந்தோஷத்தை அழிச்சிட்டோமேன்னு பயமா இருக்குடா என்றார் ஆதித்யன். ஆதித்யன் கவலையோடு சொல்ல, நீலவேணியும், இப்ப என்னன்னா பண்றது? வினய் கிட்ட உண்மையை சொல்லிடலாமா என்றார் கலக்கத்துடன். நோ வேணி, திடீர்னு உண்மை தெரிஞ்சா அவனுக்கு மென்டல் டிப்ரெஷன் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் போராடி அவன் உயிரை மீட்டெடுத்தது, அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து இவ்வளவு தூரம் முன்னேறினது எல்லாமே வீணா போயிடும் என்றார் வர்மா. அப்ப என்னடா பண்றது என்றார் ஆதி. இப்போதைக்கு அந்த பொண்ணை பத்தி நீங்க யாருமே அவங்கிட்ட பேச வேணாம். நான் ஒரு நாள் வீட்டுக்கு வரேன், அப்போ அவங்கிட்ட பேசி என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் என்றார் வர்மா. ஆ, சரிடா, இதனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே என்றார் ஆதி. ஆஹா, ஒண்ணுமாகாது, சொல்லப்போனா இது நல்ல விஷயம்தான் என்றார். அங்கிள், என் அண்ணன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டானே என்றாள் பிரியா அழுதுவிடும் குரலில். டோன்ட் வரி டியர், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் என்று விடை கொடுத்தார் வர்மா. பிரியா காரை செலுத்தி கொண்டு வர காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த நீலவேணி தன் கணவனின் தோளில் தலை சாய்த்து, என்னங்க, வினய் நம்ம விட்டு போயிடுவானா என்றார் கண்ணீர் மல்க. அழாதம்மா, அவன் நம்ம அன்பை புரிஞ்சுப்பான் என்றார் மனைவியை சமாதானம் செய்யும் வகையில். ஆதித்யனின் நினைவுகள் அந்த நாளை நோக்கி பயணித்தன. ஆதித்யன் போனில் பேசிக்கொண்டே வண்டியை செலுத்தி கொண்டு வந்ததால் எதிரே நின்றிருந்த அந்த வாலிபனை கார் நெருக்கத்தில் சென்ற பின்தான் கவனித்தார். அவர் சடன் பிரேக் இட்ட காரை நிறுத்த முயன்றும் பலன் இல்லாமல் கார் அந்த வாலிபன் மீது மோதியது. சில நொடிகளில் அவன் இரத்த வெள்ளத்தில் மிதந்தான். கடவுளே என்று அலறிய ஆதித்யன் சட்டென காரை நிறுத்தி அந்த வாலிபனின் அருகில் செல்ல அவரை பேரதிர்ச்சி தாக்கியது. வினய் என்று கிட்டத்தட்ட அலறினார். வினய், ஐயோ, இது எப்படி சாத்தியம்? என் பையனோட உடலைத்தான் கூறு போட்டு சாம்பல் ஆக்கிட்டாங்களே. கடவுளே, இது என்ன சோதனை? என் பிள்ளையத்தான் என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. இப்ப என் மகன் உருவத்துல இருக்கிற இந்த பிள்ளையோட உசிரையும் பறிக்க நினைக்கிறையா? அதுவும் என் கையால. இல்ல இல்ல, நான் இவனை சாக விட மாட்டேன் என்றவர் அவனை தன் கைகளில் ஏந்தி கொண்டு போய் தன் காரில் படுக்க வைத்து மின்னல் வேகத்தில் தன் நண்பன் அசோக் வர்மாவின் மருத்துவமனை நோக்கி சென்றார். அங்கு சென்ற பின் அந்த வாலிபனை கண்ட வர்மாவிற்கும் பேரதிர்ச்சியே. ஆனால் மருத்துவராயிற்றே, அதிர்ச்சிகளுக்கு இடமளிக்காமல் தன் கடமையை மனதில் கொண்டு அவனுக்கு சிகிச்சை மேற்கொண்டார்.
கிட்டத்தட்ட 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் அவன் உயிரை மீட்டெடுத்தனர் அந்த மருத்துவ குழுவினர். அதற்குள் ஆதித்யன் போன் மூலம் தன் மகள் மனைவிக்கு விவரம் தெரிவித்து விட்டிருக்க, மூவரும் கவலை தோய்ந்த முகத்துடன் வர்மாவின் வருகைக்காக காத்திருந்தனர். 4 மணி நேரத்துக்கு பின் வர்மா அறுவை சிகிச்சை அறையில் இருந்து வெளிப்பட, ஆதித்யன் ஓடிப்போய் அவர் கைகளை பிடித்து, டே, அந்த பையனுக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே, அவன் உயிர் பிழைச்சிட்டான் தானே என்றார் கண்ணீருடன். உறுதியா சொல்ல முடியலடா, தலையில பலமா அடிபட்டிருக்கிறதுனால நிறைய ரத்த இழப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விழுந்த வேகத்துல ஸ்கல் விரிசல் விட்டு மூளையோட முக்கிய பகுதியான செரிப்ரம்மை பாதிச்சிருக்கு. வி ட்ரைட் அவர் பெஸ்ட். ஹோப் ஹி வில் கம் பேக் என்றார் ஆறுதலாக. அண்ணா, நான் அந்த பையனை போய் பார்க்கலாமா என்றார் நீலவேணியும் கண் கலங்க. இப்ப வேண்டாமா, ஐசியூவில் வச்சிருக்கோம். இன்னும் 2 days பேஷண்ட் கிட்ட போக அனுமதிக்க மாட்டோம். சர்ஜரி பண்ணி இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. வேணா ஐசியூவில் இருக்கிற கண்காணிப்பு கேமரா மூலமா பதிவான வீடியோ காட்சியில அவனை பார்க்கலாம். என் ரூமுக்கு வாங்க என்று அவர்களை அழைத்து சென்று அவனை காட்டினார். என்னங்க, நம்ம வினை அச்சு அசலா நம் வினை மாதிரியே இருக்கானுங்க என்றார் நீலவேணி சொல்ல முடியாத தவிப்புடன். ஹவ் இஸ் இட் பாசிபிள் அங்கிள்? ஹவ் இஸ் இட் பாசிபிள் அங்கிள் என்றாள் பிரியா வர்மாவிடம். இன் சம் கேசஸ் இட் இஸ் பாசிபிள் பிரியா. சில சந்தர்ப்பங்கள்ல ஒரே மாதிரி சாயல்ல இருக்கிற சிலரை நாம சந்திச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஆனா என்ன, இந்த பையன் அச்சு அசலா வினையோட சாயல்லையே இருக்கிறது தான் ஆச்சரியம் என்றார். பின் ஆதித்யனை நோக்கி, அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா என்றார் வர்மா. அண்ணா, ப்ளீஸ், போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்னா. வினை குணமாகி வரட்டும், அப்புறமா அவங்கிட்ட விவரம் கேட்டுட்டு போலீஸ்க்கு சொல்லலாம் என்றார் வேணி. என்ன பேசுற வேணி, அவன் வினை இல்லை என வர்மா சொல்ல, அண்ணா அது மட்டும் இல்ல, போலீஸ்க்கு நடந்த விஷயத்த சொன்னா இவரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? ப்ளீஸ் அண்ணா, எனக்காக, அவருக்காக தயவு செய்து இந்த விஷயத்தை போலீஸ்க்கு சொல்லாதீங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினார். ஆனா அது ரொம்ப பெரிய தப்புமா என்று தயங்கினார் மருத்துவராக. அங்கிள் ப்ளீஸ், எங்க அண்ணன் தான் எங்களை விட்டு போயிட்டான். எங்க அப்பாவாவது எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்க அங்கிள் என்று கெஞ்சினாள் பிரியாவும். வர்மா கலக்கத்துடன் ஆதியின் முகத்தை பார்க்க, எனக்கு என்ன செய்யறதுனே புரியலடா என்று கலங்கி இருந்த தன் கண்களை அழுந்த துடைத்து கொண்டார் ஆதி. வேறு வழியின்றி நண்பனுக்காகவும் தங்கை போல் தன்னிடம் அன்பு செலுத்தும் வேணிக்காகவும் அவர்களின் மகள் பிரியாவுக்காகவும் வர்மாவும் இதற்கு ஒப்புக்கொண்டார். நாட்கள் நகர்ந்தன. அவர்களை பொறுத்தவரை எழில் அவர்களின் மகன் வினையாகவே அவர்கள் நெஞ்சில் பதிந்து விட்டிருந்தான். வினையின் உடல்நிலை ஓரளவு தேறியது. ஆனால் கிட்டத்தட்ட 1 மாதமாகியும் அவன் விழிக்கவில்லை. வேணியும் ஆதியும் மிகவும் கலங்கி போயினர். இருவரும் அவனை தங்கள் மகனைப் போலவே அருகில் இருந்து அல்லும் பகலும் கவனித்து கொண்டனர். விபத்து நடந்த தினத்தில் இருந்து சரியாக 41வது நாள் எழில் கண் விழித்தான். ஆனால் அவன் நினைவுகள் விழிக்கவில்லை. தன்னையே மறந்த நிலையில் அவன் இருந்தான். அவனின் நிலை உணர்ந்த வர்மா அவனுக்கு MRI, EEG போன்ற பரிசோதனைகளை மேற்கொண்டு அவன் பாதிக்கப்பட்டிருப்பது ஹிஸ்டரிக்கல் அம்னீஷியா என்ற பாதிப்பினால் என்பதை கண்டறிந்தார். டாக்டர் வர்மா ஆதி, வேணி, பிரியா மூவரையும் அழைத்து அவன் நிலையை தெரியப்படுத்தினார். ஆதி, இந்த பையன் ஹிஸ்டரிக்கல் அம்னீஷியாவால் பாதிக்கப்பட்டிருக்கான். இப்போதைக்கு அவனுக்கு அவனையே யாருன்னு அடையாளம் தெரியாது. அவனோட கடந்த கால நினைவுகள் முழுசா அவன் நினைவில் இருந்து மறைஞ்சு போயிருக்கும் என்று சொல்லி கொண்டிருக்க பிரியா இடை புகுந்து, ஆமா அங்கிள், நான் கூட சில ஃபிலிம்ஸ்லையும் சீரியல்ஸ்லையும் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், அது எப்படி பழைய நினைவுகளை மறந்துட அவங்களால தான் படித்த விஷயங்களையும் பொது அறிவையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியுது? சொத்த ஹம்பக், முட்டாள்தனமா இருக்கு அங்கிள் என்றாள் சலிப்புடன். வர்மா சிறு புன்னகையுடன், பிரியா, நமக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதுல மனித மூளையும் ஒண்ணுன்னே நான் சொல்வேன். ஏன்னா மனிதனோட மூளை ரொம்பவும் விசித்திரமானது. பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் இன்னும் மனித மூளைகளோட நினைவுகள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் நாங்க சில அடிகள் கூட தாண்டலைங்கிறது தான் உண்மை. அம்னீஷியாவை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய வகைகள் இருக்கு. சைல்டுஹுட் அம்னீஷியா, டெட்ரோகிரேட் அம்னீஷியா, ட்ரோமேட்டிக் அம்னீஷியா, ஹிஸ்டரிக்கல் அம்னீஷியா, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் படிக்கிற விஷயங்களை மறந்து போகிறது, சின்ன வயசு ஞாபகங்கள் மறந்து போகிறது, எப்போதோ பார்த்த முகங்கள் மறந்து போகிறது,
இதெல்லாம் கூட ஒரு வகை அம்னீஷியா தான். இதுல இந்த பையன் ஹிஸ்டரிக்கல் அம்னீஷியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட். அம்னீஷியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் தன்னோட பழைய நினைவுகளை தொலைச்சிருந்தாலும், லக்கிலி தே கேன் ரிமெம்பர் த ஃபியூச்சர். தன்னோட மனைவியையே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில இருக்கிற அவங்களுக்கு பொது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிய அதிக வாய்ப்பு இருக்கு. அது எங்களுக்கே ஆச்சரியமான விஷயம்தான். சமீபத்தில் ஒரு கேஸ் வந்தது. ஒரு காலேஜ் கேர்ள். அவ காலேஜில் ஏற்பட்ட ஏதோ ஒரு சம்பவத்தினால மன அழுத்தத்துக்கு ஆளாகி அந்த காலேஜில் அவ படித்த அந்த ஒரு வருஷ நினைவுகளையுமே சுத்தமாக மறந்துட்டா. ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அவன் நினைவில் இருக்கு. இப்போ வேற காலேஜில் சேர்ந்து படிக்கிறா. நார்மலாகவும் இருக்கா. இந்த டைப் அம்னீஷியாவை நாங்கள் செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்வோம். ஆனால் இந்த பையனோட கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். அம்னீஷியா பேஷண்ட்ஸ்களை மருந்து மாத்திரைகளை கொடுத்து சரி பண்ண முடியாது. பல கேசஸில் தானாகவே நினைவுகள் திரும்பிடும். ஆனால் அதுக்கு பல நாட்கள், ஏன் சில வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் அது வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்காம சைக்கோ தெரப்பி மூலமாக இவனை குணப்படுத்த முயற்சிக்கலாம். ஆனால் அதுக்கு இந்த பையனை பற்றின உண்மைகள் தெரியணும். அப்படி தெரிஞ்சா சைக்கோ தெரப்பி மூலமாகவும் அவனோட ஒத்துழைப்பு சுய முயற்சி மூலமாகவும் நிச்சயமாக குணமாக்க முடியும். அவன் ஏற்கனவே வாழ்ந்த சூழல், அவனோட ஃபோட்டோகிராஃப்ஸ், அவனுக்கு பிடிச்ச மியூசிக், குடும்பத்தோட அன்பு, இதெல்லாம் அவன் சீக்கிரமாகவே குணமாக உதவும் என்றார் நீண்ட விளக்கமாக. இப்போ என்ன பண்ணுறது வர்மா என்றார் ஆதி. என்ன பண்ணுறது நீயே சொல்லு. முதல்லையே போலீஸ்க்கு போயிருந்தாலாவது இந்நேரத்துக்கு இந்த பையனை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கும். இப்போ போலீஸ்க்கு போனால் பிரச்சனை தான் அதிகமாகும் என்றார் வர்மா. அண்ணா, அவனுக்கு நினைவு திரும்புற வரைக்கும் எங்க வினயா எங்க கூடவே இருக்கட்டுமே. நாங்க எங்க பையனாகவே பார்த்துப்போம் ப்ளீஸ் அண்ணா என்றார் வேணி. பெற்ற பிள்ளையைத்தான் விபத்தில் பறிகொடுத்து விட்டோம். அவன் உருவத்தில் இருக்கும் இந்த பிள்ளையாவது தனக்கு நிலைக்கட்டுமே என்று கெஞ்சினார் வேணி. அவனை பார்த்த நொடியில் இருந்தே அவர் எழிலனை தன் மகனாகவே நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்ததே இதற்கு காரணம். ஆனால் தன் தாய் பாசத்தை பெரிதாக நினைத்த அவர் மனது அவனை பெற்ற தாயின் பாசத்தை புரிந்து கொள்ள மறுத்தது. நடப்பது நல்லதாகவே நடக்கட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வர்மாவும் இதற்கு சம்மதம் கொடுத்தார். அதன் பின் எழில் வினயனானான். வேணியின் அதீத அன்பினாலும் அக்கறையினாலும் எழில் வெகு சீக்கிரமாகவே குணமாகினான். பிரியாவும் ஆதித்யனும் கூட அவனை வினையாகவே நினைக்கத் தொடங்கினர். வினையிடம் அவர்களுக்கு கிட்டாத அன்பு எழிலனின் உருவில் அவர்களுக்கு பன்மடங்காக கிடைத்தது. இப்போது பெற்ற மகனான வினையை விட வினையாக தங்களுடன் இருக்கும் எழிலனின் மீது அவர்கள் உயிரையே வைத்திருந்தனர். காரணம், அவர்களின் மகன் வினை பள்ளி படிப்பை முடித்த காலத்தில் இருந்தே அவர்களுடன் ஒட்டுதலாக இருந்ததில்லை. அதன் பின் வெளிநாட்டில் மேற்படிப்பு படிக்க சென்றவன் படிப்பை முடித்துவிட்டு அங்கேயே நண்பர்களுடன் வேலை செய்கிறான் என்ற பெயரில் போதைக்கும் அடிமையாகினான். ஒரு நாள் போதை மிகுதியால் சாலை விதிகளை மீறி காரை செலுத்தி விபத்துக்குள்ளாகி மரணித்ததால் அந்த நாட்டின் அரசாங்கம் உடலை எடுத்து செல்ல உடனே அனுமதி கொடுக்கவில்லை. அதனால் வேணி, ஆதித்யன், பிரியா மூவரும் அந்த நாட்டிற்கே சென்று அவன் உடலை வாங்கினர். போஸ்ட் மார்ட்டம் செய்யப்பட்ட உடல் என்பதால் அங்கேயே அவனின் கடைசி காரியங்களை முடித்து விட்டனர். அதனால் வினையின் மரணம் பலருக்கு தெரியாமலேயே போய்விட்டது. அதிலும் ஆதித்யாவின் ஆபீஸ் ஸ்டாஃப் யாருக்கும் ஆதித்யா வினையின் மரணத்தை பற்றி தெரியப்படுத்தவே இல்லை. அவன் பள்ளி படிப்பு முடிந்ததுமே மேல் படிப்பிற்கு வெளிநாடு சென்று விட்டதால் உறவினருக்கும் அவனை பற்றி சரியான விவரங்கள் தெரியாமல் போய்விட்டது. அதனால் எழில் வினையாக மாறியது யாருக்கும் சந்தேகத்தை தோற்றுவிக்கவில்லை. எழில் உடல்நிலை நன்றாக தேறி இருந்த நிலையில், அப்பா, நானும் உங்க கூட ஆபீஸ் வரட்டுமா? வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுப்பா என்றான். அன்று ஆரம்பித்தது எழிலனது வெற்றியின் துவக்கம். இப்போது தன் உயிருக்கே எதிரியாகி நிற்கிறான். நாட்கள் உருண்டோடின. அன்று டெல்லியில் அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. ஏனெனில் அயல் நாட்டை சேர்ந்த இளவரசர் ஒருவர் சில நிமிடங்களில் அங்கு வருகை தரவிருந்தார். அந்த இளவரசர் இந்திய நாட்டின் பண்பு, பாரம்பரியம், கலை மீது தீராத காதல் கொண்டவர். சில நாட்களுக்கு முன் அந்த இளவரசர் தனக்கு இந்திய பாரம்பரிய முறையில் ஒரு அழகிய பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டித்தர வேண்டும் என விரும்பி இந்தியாவின் டாப் 10 பில்டர்ஸை தேர்ந்தெடுத்து அவர்களில் யார் சிறந்த முறையில் அவருடைய விருப்பத்திற்கேற்ப அந்த வேலையை செவ்வனே முடித்து தர முடியும் என கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார். அது மட்டுமின்றி தான் இன்னும் சில தினங்களில்
இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வரவிருப்பதாகவும் அப்போது அவரின் அரண்மனைக்கான வரைபடத்தை காண ஆவலாக உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அந்த பிரசன்டேஷனை அவர் முன் சமர்ப்பித சமர்ப்பிப்பதற்காகவே அந்த 9 பில்டர்ஸ்களும் அங்கு குழும்பியிருந்தனர். அவரை வரவேற்பதற்காக பூச்செண்டுடன் காத்திருந்தனர் அனைவரும். அதில் வினயும் ஒருவன். ஆனால் தென்றல், அவள் எங்கே? ஏன் இன்னும் வரவில்லை என்றுதானே நினைக்கிறீர்கள்? நம்மைப் போலவே இன்னொருவனும் அவள் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தான். வேறு யார்? வினை ரூபத்தில் இருக்கும் நம் எழில்தான். அவ மட்டும் இன்னும் வரல. 2வது இடத்துல இருக்கும்போதே இவ்வளவு திமிர், பங்க்சுவாலிட்டியே இல்ல. இதுல எங்கிட்டயே சவால் வேற. என்றான் சலிப்புடன். சற்று நேரத்தில் அந்த உயரக கார் அவர்கள் முன் வந்து நின்றது. அதில் இருந்து அந்த இளவரசர் மன்னர் பரம்பரைக்கே உரிய மிடுக்குடனும் கம்பீரத்துடனும் இறங்கி அவர்கள் வாழ்த்தினை பெற்றுக்கொண்டு உள்ளே சென்று அவருக்காக போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து அனைவரையும் அமர சொன்னார். அப்போது அவரின் செயலாளர் அவர் அருகில் வந்து ஏதோ சொல்ல ஆச்சரியத்திற்கு மாறியது அவரின் முகம். பின் லேசாக புன்னகை புரிந்தவர் அங்கிருந்தவர்களை பார்த்து, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆல் ஃபார் யோர் வார்ம் வெல்கம். இதற்கு மேல் அவர் பேசியது தமிழிலேயே பதிவிடப்படுகிறது. என் வேண்டுகோளுக்கிணங்கி எனது புதிய அரண்மனைக்காக நாங்கள் தயாரித்துள்ள வரைபடத்தின் நகலை காண ஆவலாக உள்ளேன். ஆனால் அதற்கு முன் சிறு வேண்டுகோள். தங்களின் தொழில்முறை தோழியான தென்றல் அவர்கள் ஒரு முக்கிய வேலையாக சென்றிருப்பதால் பிரசன்டேஷனை சிறிது நேரம் கழித்து துவங்கலாமா? இல்லை தங்களில் யாருக்கேனும் வேறு முக்கிய வேலை இருந்தால் இப்போதே துவங்கிவிடலாம். உங்களுடைய கருத்தை தெரிவியுங்கள் என்றார். அங்கிருந்த அனைவரும் இளவரசரை காத்திருக்கும் போது நாமும் காத்திருப்பதில் தவறில்லை என்று நினைத்து சம்மதம் தெரிவிக்க, நாங்கெல்லாம் இந்த மகாராணிக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா? அதுவும் இளவரசரும்? எப்பேற்பட்ட மனிதர் இவர்? அவளுக்காக இவர் காத்துக்கிட்டு இருக்கணுமா? நெவர் என்று நினைத்த வினை அனைவர் முன்னிலையிலும் மறுப்பு தெரிவித்தான். ஐ எம் சாரி ஹானரபிள் பிரின்ஸ், ஒருத்தருடைய தாமதத்துக்காக உங்களுடைய நேரமும் எங்க எல்லோருடைய நேரமும் வீணாகிறதை நான் விரும்பல. ஸோ ப்ளீஸ் ஷால் வி ப்ரொசீட் த பிரசன்டேஷன் மை லார்ட் என்றான். ஓகே ஜென்டில்மேன், உங்களுடைய நேரம் தவறாமை கொள்கையை நான் மதிக்கிறேன். யூ கேன் ப்ரொசீட் என்றார் புன்முறுவலுடன். அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு திரை உயிர் பெற்ற அந்நொடி தென்றல் அந்த அறைக்குள் நுழைந்தாள். முதலில் வினயனுடைய பிரசன்டேஷன் அவன் குரலின் பின்னணி விளக்கத்துடன் அந்த திரையில் ஓடத் துவங்கியது. வினயனுடைய குரலை கேட்டதும் ஒரு கணம் உடல் சிலிர்த்த அந்த தேவதை மறுகணம் தன்னை சுதாரித்து கொண்டு அமைதியாக அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தாள். வினயனுடைய பிரசன்டேஷனை அனைவரும் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். அந்த இளவரசரும் மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்தார். தென்றலும் அவனின் தொழில் திறமையை கண்டு வியந்துதான் போனாள். மிக திறமைசாலிதான், ஆனால் என்ன, கூடவே கர்வமும் அதிகம் இருக்கிறது என்றாள் மனதுள். அவனின் பிரசன்டேஷன் முடிந்ததும் அங்கிருந்த பாதி பேருக்கு தங்களுக்கு வாய்ப்பு கிட்டாது என்று தெரிந்துவிட்டது. கைத்தட்டல்கள் கூட்டத்தை அதிர செய்தது. அடுத்தது தென்றலின் முறை. அவளுடைய பிரசன்டேஷனை பார்த்ததும் வினையே அசந்து போய்விட்டான். எவ்வளவு அற்புதமாக வடிவமைத்திருக்கிறாள்! நம் நாட்டின் அத்தனை கலை அம்சங்களையும் ஒருங்கிணைத்து அதில் இக்காலத்திற்கேற்ப சில புதுமைகளையும் புகுத்தி அவ்வரைபடத்தை தயாரித்திருந்தாள். திறமை மிகுந்தவள்தான், ஆனாலும் அகம்பாவம் அதிகம் என்றான் வினை தன் மனதுள். சிறிது நேரத்தில் அனைவரும் பிரசன்டேஷன்களும் முடிந்துவிட எல்லோரும் இளவரசரிடம் வணக்கம் தெரிவித்து விடை பெற்றனர். வினையும் அவர் அருகில் சென்று தன் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு விடை பெற்றான். தென்றல் மட்டும் பிரசன்டேஷன் முடிந்தவுடன் தன் போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டாள். அதான் அப்பவே வந்துட்டாளே, இப்ப மறுபடியும் எங்க போனா என்று நினைத்தான். ஆனால் மறுகணமே அவ எங்க போனா எனக்கு என்ன, நான் ஏன் அவளை தேடுறேன் என தன்னையே திட்டிக் கொண்டு வெளியேறினான். அவன் வெளியே வந்தபோது தென்றல் சற்று தூரத்தில் நின்று கவலை தோய்ந்த முகத்துடன் போனில் யாருடனும் உரையாடி கொண்டிருந்தாள். ஆனால் அவள் திரும்பி நின்றிருந்ததால் எழிலனால் அவளின் முகத்தை பார்க்க முடியவில்லை. தென்றலும் அவனை கவனிக்கவில்லை. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? பிரசன்டேஷன் முடிஞ்சவுடனே இளவரசரை கூட போய் பார்க்காம யார்கிட்ட பேசிட்டு இருக்கா என்று நினைத்தபடியே வினை தன் காரை நோக்கி நடந்தான். வினை தன் காரை நெருங்கி அதில் ஏற எத்தனித்த சமயம் அவன் உள் உணர்வு ஏதோ தூண்ட, ஒருவேளை இவ ஏன்
என்று அவன் நெஞ்சம் அவளை காணத் துடிக்க, ச்சு, நவர், நிச்சயமா இவளா இருக்க முடியாது என்று அவனது மூளை அவனை தடுத்து கிளம்ப செய்தது. எங்கே எங்கே என்று பல வருடங்களாக காணத் தவம் இருந்த மனையாளால் கண்ணு கெட்டும் தூரத்தில் தன் மணாளன் வந்து நின்ற போதும் காண முடியாமல் போய்விட்டதை என்னவென்று சொல்வது? சில நொடிகளுக்கு பின் தென்றல் போனை வைத்துவிட்டு உள்ளே சென்று இளவரசரிடம் மன்னிப்பு கோரினாள். சாரி மை லார்ட், அங்கே என்று அவள் திணறும் போதே, இட்ஸ் ஓகே மை கேர்ள், பணத்தையும் புகழையும் விட ஒரு உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம்னு நினைச்ச உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு என்றார் பெருந்தன்மையுடன். தேங்க்யூ மை லார்ட் என்றாள் நன்றி பெருக்குடன். அவள் தாமதத்திற்கு காரணம் என்னவென்றால், தென்றல் இளவரசரை சந்திக்க வந்து கொண்டிருந்த போது வழியில் தனியாக வந்து கொண்டிருந்த ஒரு கல்லூரி மாணவியை ஆட்டோவில் வந்து கொண்டிருந்த சில அயோக்கியர்கள் கேலி செய்தபடி பின்தொடர்ந்து அவள் துப்பட்டாவை பிடித்து இழுக்க அவள் நிலை தடுமாறி கீழே விழுந்தாள். அவள் கீழே விழுந்ததும் மிரண்டு போன அந்த அயோக்கியர்கள் ஆட்டோவை வேகம் எடுத்தனர். அந்த வழியே வந்து கொண்டிருந்த தென்றல் இதை பார்த்ததும் டாக்ஸியை நிறுத்தும்படி கூறிவிட்டு அடிபட்ட அப்பெண்ணின் அருகே ஓடினாள். அந்த பெண் பின்னந்தலையில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்ததை கண்டதும் உடனே தான் பயணித்து வந்த டாக்ஸியின் ஓட்டுநரின் உதவியுடன் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாள். செல்லும் வழியிலேயே அந்த பெண்ணின் அடையாள அட்டையில் இருந்த அவளது வீட்டின் முகவரியையும் கைபேசி எண்ணையும் குறித்து அவள் குடும்பத்தினருக்கும் காவல்துறைக்கும் விவரம் தெரிவித்தாள். அதன் பின் இளவரசன் செயலாளருக்கும் போன் செய்து விவரத்தை கூறி நேரத்திற்கு வர முடியாமைக்கு தன்னை மன்னித்து விடும்படி கேட்டுக்கொண்டாள். ஒருவேளை தாங்கள் நான் செய்தது தவறு என்று கருதினால் நான் இந்த பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்றும் கூறினாள். அதற்கு அந்த செயலாளர், ஒரு நல்ல விஷயத்திற்காகத்தானே தாமதமாகிறது, பரவாயில்லை, எங்கள் இளவரசர் மிகவும் நல்லவர், அவர் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்றும் அவள் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டே வரும்படியும் கூறியிருந்தார். அதன் பின் அவள் அந்த பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அந்த பெண்ணின் பெற்றோர் வந்ததும் அவர்களிடம் விடை பெற்று அவள் கண் விழித்ததும் தனக்கு போன் செய்து தகவல் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு கிளம்பினாள். இதுவே அவளின் தாமதத்திற்கு காரணம். இது தெரியாமல் வினய் அவளை மேலும் தவறாக புரிந்து கொண்டான். பிரச்சனைகள் மேலும் வலுக்குமா? அந்த காலை பொழுது தென்றலுக்கு மிக இனிமையாக துவங்கியது. அவள் கண் விழித்ததும் இளவரசரின் அந்தரங்க செயலாளர் அவளுக்கு போன் மூலம் தங்கள் அரண்மனையை கட்டித்தரும் பொறுப்பை அவர்கள் பில்டர்ஸுக்கு அளிக்க விரும்புகிறோம் என்றும் அதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். தென்றலை ஒரு கணம் இன்ப அதிர்ச்சி தாக்கி மீண்டது. பத்மநாபன், சாந்தினி அனைவருக்கும் தங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பழைய நிலையை எட்டிவிடும் என்ற நம்பிக்கை வலுத்தது. அன்று தென்றலும் பத்மநாபனும் அரண்மனையை கட்டித்தரும் பொறுப்பிற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வெளிநாட்டிற்கு பயணமாகினர். தேனு போ, இப்பெல்லாம் தேனு பா, இப்பெல்லாம் நீ வீட்டிலேயே இக்க மாத்திர, எப்போ எப்ப வெளில கிளம்பி போவ, இக்க உக்கூட டூ போ என்று தாயிடம் கோபித்து கொண்டாள் சின்னவள். அம்மா, அம்மா வேலைக்காகத்தானே போறேன், 3 டேஸில் திரும்பி வந்துடுவேண்டா செல்லம், அப்புறம் சாட்டர்டே சண்டே வந்துடும், லீவ் டேஸில் நாம் எங்கே போவோம் என்றாள் தென்றல் கண்களில் கேள்வியை தாக்கி. அம்பு இல்லத்துக்கு என்றாள் பிள்ளை. குட், சமத்து குட்டி, அம்மா ஊர்ல இருந்து வந்ததும் நீங்க, கார்த்தி அண்ணா, அம்மா எல்லாருமா சேர்ந்து தஞ்சாவூர் போவோம். அப்போ பாப்பா கூட அம்மா ஜாலியா விளையாடுவேன், சரிங்களா என்றாள் பிள்ளையை சமாதானப்படுத்தும் வகையில். சரி, எக்கும் அண்ணாக்கும் என்ன வாங்கிட்டு வவ்வம்மா என்றாள் எழிலரசி தலையை சாய்த்து கண் சிமிட்டி. எங்க குட்டி இளவரசிக்கும் அவ அண்ணன் இளவரசனுக்கும் என்ன பிடிக்கும் எனக்கு தெரியலையே என்று தெரியாதது போல் யோசித்தாள் அன்னை. நெய்ய சாக்கி என்றாள் இளையவள் கையை அகல விரித்து. டன் என்றாள் அன்னை கட்டை விரலை காட்டி. கன்னத்தில் கை வைத்து யோசித்த சின்னவள், அப்பதான் பாபி கேர்ள் என்றாள். சரிடா தங்கம், அப்பதான் அண்ணாக்கு பெரிய ரோபோமேன். டா, அப்பா எக்கு பெரிய டெடிபிய என்று அவளின் பட்டியல் நீண்டு கொண்டே போக, அம்மா உனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கிக்கிட்டு வருவாங்கடா குட்டி என்றார் சாந்தினி. சை என்று ஒரு வழியாக மனமிறங்கி அமைதியானாள் சின்னவள். கார்த்திமா, குட் பாயா இருக்கணும், ஒழுங்கா சாப்பிடணும், சரியா?
அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து 2 பேரும் ஒழுங்கா ஹோம் ஒர்க் முடிச்சுடணும். இந்த வாலை ஏதாவது தொல்லை பண்ணா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? என்றாள் தன் மூத்த மகனிடம். சரிம்மா, சீக்கிரமா வந்துடுங்க என்றான் அவளின் அன்பு மகன். சரிடா தங்கம், பாய் என்று தன் பிள்ளைகளிடமும் சாந்தினியிடமும் விடை பெற்று கிளம்பினாள் தென்றல். போயிட்டு வரோம்மா, பைடா செல்லங்களா என்று பத்மநாபனும் விடை பெற்று கிளம்பினார். வினைக்கு இந்த கான்ட்ராக்ட் கைவிட்டு போனது பெரிய ஏமாற்றம்தான் என்றாலும் அவனும் விடாமல் போராடி அவளை பல கட்டங்களில் தோற்கடித்தான். ஆனால் அவளும் விடுவதாக இல்லை. இருவரும் சளைக்காமல் உழைத்தனர். தங்களுடைய போராட்டத்தில் மாறி மாறி வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்தனர். இவர்கள் இருவரின் நடுவே நடந்த போராட்டத்தினால் மற்றவர்களுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் வெற்றிகளை தங்களுடையதாக்கிக் கொண்டே சென்றனர். டெல்லியில் ஒரு ஞாயிறு அன்று வினய் வீட்டுக்கு எதேச்சையாக வருவது போல் டாக்டர் அசோக் வர்மா வருகை புரிந்தார். அவர் வந்த நேரத்தில் வினய் தன் அறையில் அமர்ந்து ஏதோ யோசனையில் மூழ்கி இருக்க அவர் மெல்ல அவன் அருகில் சென்று அமர்ந்தார். வினய், எப்படி இருக்க என்றார் அவன் தோளில் கை வைத்து. யோசனையில் மூழ்கி இருந்தவன் திடுக்கிட்டு அவரை பார்க்க, ஹேய், கூல் டவுன் வினய் என்று அவன் தோளில் தட்டி கொடுத்து, எனி ப்ராப்ளம் என்றார் அவன் கண்களை நோக்கி. நோ, நத்திங் சீரியஸ் அங்கிள் என்றான் சிறு புன்னகையுடன். அப்போ சம்திங் இஸ் ராங் என்றார் கேள்வியுடன். ஒண்ணுமில்ல அங்கிள், ஜஸ்ட் பிஸ்னஸ் டென்ஷன் தான் என்றான் வினய். ஓ, கமான் மேன், பிஸ்னஸ்ல ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ரொம்ப சகஜம். டேக் இட் ஈஸி மை சைல்ட் என்றார். அங்கிள் என்றான் லேசாக புன்னகைத்து. அப்புறம் சார் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கீங்க? நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறன்னு உன் அப்பா என்ன போட்டு படுத்தி எடுக்கிறான் என்றார் அவன் மனதில் உள்ளதை அறிந்துவிடும் நோக்கில். ஓ அங்கிள், நீங்களுமா என்றான் சோர்வுடன். வாட் ஹேப்பன்ட் மேன், உனக்கு என்னதான் பிரச்சனை? கமான், கம் அவுட். யாரையாவது லவ் பண்ணுறியா என்றார் வர்மா. அது அங்கிள், எனக்கு நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைப்பேன். ஆனால் என்று வினை தயங்க. சொல்லு வினய், என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச சொல்யூஷனை நான் சொல்கிறேன் என்றார். எனக்கு விபத்து நடந்து நான் கண் விழிச்ச நொடியிலிருந்து எனக்கு என் அம்மா அப்பா தங்கை ஏன் நானே யாருன்னு நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் ஒரு பெண்ணோட முகம் மட்டும் நான் கண் விழிச்ச நொடியிலிருந்து என் நினைவிலிருந்து நீங்காமல் எப்பவுமே நிறைஞ்சிருக்கு. ஆனால் அவள் யாரு, அவள் பேர் என்ன, அவள் எனக்கு என்ன உறவு, எதுவுமே எனக்கு ஞாபகம் வரலை. இது ஏன்? அவள் யாரா இருப்பா? ஒருவேளை நான் அவளை காதலிச்சிருப்பனா? அவளும் என்னை காதலிச்சிருப்பாளா? ஒருவேளை அவளும் என்னை காதலிச்சிருந்தா இத்தனை நாளா என்னை பார்க்காம இருப்பாளா? இல்லை எனக்கு ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி, இல்லை அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது என்றவன் ஒரு நொடி கண் மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு, என்னால் இந்த பெண்ணை தவிர என் வாழ்க்கையில் இன்னொருத்தையை நினச்சி கூட பார்க்க முடியாது அங்கிள். ஒருவேளை இவ வெறும் கற்பனையா இருந்தாலும் நானும் கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு போறேன் என்றான் முடிவாக. அவன் சொல்வதை பொறுமையாக கேட்ட வர்மா, இல்ல வினய், நிச்சயமா அந்த பொண்ணு கற்பனையா இருக்க முடியாது. நீ இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தன்னா இதுக்கான தீர்வு எப்பவோ கிடைச்சிருக்கும். இட்ஸ் ஓகே, இப்பவாவது சொன்னியே என்றவர். சரி, அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு உன்னால சொல்ல முடியுமா என்றார் அவர் அவன் வரைந்து வைத்திருந்த ஓவியத்தை பார்க்க நினைத்து. சொல்றது என்ன அங்கிள், தோ அவளோட ஓவியம் என்ற தென்றலின் ஓவியத்தை எடுத்து அவரிடம் நீட்டினான். நல்ல கலையான முகம் என்றார் வர்மா. என்றான் வினய் பொன் சிரிப்புடன். வினய், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு இந்த ஓவியத்தை தர முடியுமா என்றார். அவன் சற்றே தயங்க, இல்லை, என் நண்பன் ஒருத்தன் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், அவங்கிட்ட சொல்லி விசாரித்து பார்க்கலாம் என்ன தான் கேட்டேன் என்றார் விளக்கமாக. அட, நான் ஏன் இப்படி யோசிக்கவே இல்லை என்று தன் மரமண்டையை திட்டி தீர்த்தவன், ஷியோர் அங்கிள் என்று அவரிடம் அந்த ஓவியத்தை கொடுத்தபடியே, நானும் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வரலாமா அங்கிள் என்றான் சற்று தயக்கத்துடன். ஷியோர், நான் அவங்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்றவர். வா வினய், அப்படியே கார்டனில் ஒரு வாக் போயிட்டு வரலாம் என்று அவனை அழைத்து சென்றார். நாட்கள் நகர்ந்தன. எழில் தென்றலின் சவாலின் நிறைவு நாளும் வந்தது. முன்னாள் இரவு முதலே தென்றலுக்கும் வினைக்கும் படபடப்பாக இருந்தது. அன்று காலை எழும்போதே தென்றல், முருகா, நீதான் எனக்கு துணை இருக்கணும். என் செல்லியோட ஆசையை நிறைவேற்ற என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உழைச்சிருக்கேன்.
நல்லதே நடக்கணும் என்று வேண்டிக் கொண்டு அன்றைய நாளை துவக்கினாள். சில மணி நேரங்களில் தென்றல் குடும்பத்தினரின் செவிகளை அந்த இனிய செய்தி எட்டியது. ஆம், சாந்தினி மில்டஸ் தான் இம்முறை முதல் இடத்தை பிடித்திருந்தது. அதுவும் நூலிழை வித்தியாசத்தில். அது மட்டுமின்றி அயல் நாட்டிலும் அவர்கள் தங்களின் தொழிலை மேம்படுத்தி இருந்ததால் உலக பட்டியலிலும் அவர்கள் பில்டர்ஸ் பெயர் இணைக்கப்பட தேர்வாகி இருந்தது. தென்றல், சாந்தினி, பத்மநாபன், கார்த்தி, எழிலரசி அனைவரும் அருகில் இருந்த முருகன் கோவிலுக்கு சென்று மனதார நன்றி செலுத்திவிட்டு எப்போதும் போல் எழிலும் சீக்கிரமாக தங்களிடம் வந்து சேர வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து கொண்டு வீடு திரும்பினர். அதன் பின் பிள்ளைகளை பள்ளியில் விட்டுவிட்டு தென்றல் ஆபீஸுக்கு செல்ல அனைவரும் அவளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தென்றல் இந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்த பத்மநாபனின் சம்மதத்துடன் ஊழியர்கள் அனைவருக்கும் சம்பள உயர்வை அறிவித்தாள். அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவளுக்கு நன்றி தெரிவிக்க தென்றல் சிறு புன்னகையுடன் அந்நன்றியை ஏற்றுக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள். அங்கு சென்று தன் சீட்டில் தலை சாய்த்து கண்மூடி அமர்ந்தவளின் கண்களில் கண்ணீர் கரை புரண்டோடி அவள் கன்னத்தை நனைத்தது. செல்லி, உன் ஆசைய நிறைவேற்றிட்டண்டா என்றாள் தன் கணவனை தன் கண்ணுக்குள் நிரப்பி. இந்த சந்தோஷம் இன்னும் 10 மணி நேரத்திற்கு கூட நீடிக்கப் போவதில்லை என்று அந்த மேதைக்கு தெரியவில்லை. தென்றல் இங்கு பூரிப்புடன் தன் கணவனிடம் தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்க, அங்கு வினையோ தன் வீட்டில் இருக்கும் ஆபீஸ் அறையில் இருந்து வெளியே வரவே இல்லை. அவன் மனம் முழுக்க தோல்வியினால் ஏற்பட்ட அவமானத்தை எண்ணி எண்ணி குமரிக் கொண்டிருந்தது. சாந்தினி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதலிடத்தை பிடித்து விட்டது என்று தெரிந்தவுடன் அவன் நெஞ்சம் தணலாய் பற்றி எரிந்தது. அதற்கு மேலும் எண்ணெய் ஊற்றுவது போல் அஜய் வினையை உசிப்பிவிட இப்போது வினையின் கோபம் அஜய் மீது திரும்பியது. ஜஸ்ட் ஸ்டாப் இட் அஜய் என்ற வினையின் குரல் அஜயை கிடுகிடுக்க செய்தது. சார் சார் என்றான் அஜய் நடுங்கும் குரலில். ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ் என்றான் வினை. அதற்கு மேல் எதுவும் பேச இயலாமல் அஜய் வெளியே சென்று விட்டான். அஜயை பற்றி பெரிதாக சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை. அவன் ஒரு பச்சோந்தி, ஆளுக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்பவன். ஆதித்யன் ஆபீஸை நிர்வகித்து கொண்டிருந்தவரை அவருக்கு தெரியாமல் நிறைய தில்லுமுள்ளு வேலைகள் செய்து பணத்தை சுருட்டி கொண்டிருந்தான். ஆனால் வினை ஆபீஸ் பொறுப்பை ஏற்றதும் அவனால் எந்த தகிடு தத்தமும் செய்ய முடியவில்லை. அதனால் வினையை புகழுக்கு அடிமையாக்கி அவன் நல்ல மனநிலையில் இருக்கும்போது தனக்கு தேவையான பணத்தை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைகள் படிப்புக்கு பணம் போதவில்லை என்று ஏதாவது ஒரு பொய் சொல்லி வினையிடமிருந்து வாங்கி கொண்டு வந்து விடுவான். வினை, அதாவது நம் எழில், அடிப்படையில் மிகவும் நல்லவனே என்பதால் மற்றவர்களுக்கு துன்பம் என்றதும் உடனே உதவி புரியும் அவனது இயல்பு குணம் இப்போதும் மாறாமல் தான் இருந்தது. என்ன, புகழின் போதைக்கு அடிமையாகி தான் என்ற கர்வம்தான் மேலோங்கி விட்டது. ஆனால் அந்த கர்வத்தையும் தென்றல் இன்று சுக்கு நூறாக உடைத்து விட்டாள். ஆம், தென்றல் அவனை வென்றதும் அவனின் கர்வம் முற்றிலும் அழிந்து போய் விட்டிருந்தது. இப்போது அவனால் அவள் மீது கோபம் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவன்தான் அவளின் திறமையை கண்கூடாக கண்டானே, அந்த அரண்மனைக்கான வரைபடத்தின் மூலம். அன்று எத்தனை வீரப்பாக பேசினோம் அந்த பெண்ணிடம். இன்று என்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள் என்று தன்னையே நொந்து கொண்டான். வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்று அவள் சொன்னது 100க்கு 100 உண்மை. தலைகனம் கொண்டவன் தலை குனிந்துதான் நிற்க வேண்டும் என்று என்னவெல்லாமோ எண்ணிக்கொண்டு மாலை வரை தன் அறையிலேயே முடங்கி கிடந்தான். எத்தனையோ ஃபோன் கால்கள் வந்தும் அவன் எந்த ஃபோனையும் அட்டன் செய்யவில்லை. ஆனால் மாலை 7 மணி அளவில் அவன் திரையில் மின்னிய ஃபோன் நம்பர் புது எண்ணை காட்டியது. யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் அவன் ஃபோனை எடுக்காமலேயே இருக்க, அதே எண்ணில் இருந்து தொடர்ந்து 10 முறைக்கு மேல் கால் வந்துவிட வினைக்கு ஏதோ உறுத்தியது. அதனால் அவன் தயக்கத்துடன் ஃபோனை அட்டன் செய்ய, ஏய் ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? தொழில் ரீதியா நான் உன்னை ஜெயிச்சது தப்பா? அதுக்கு என்ன பழி வாங்க உனக்கு இந்த வழிதான் கிடைச்சதா? என் குழந்தைங்க என்னடா செஞ்சாங்க உன்னை? ப்ளீஸ் என் குழந்தைகளை விட்டுடு, அவங்கள ஒன்றும் செஞ்சிடாத. குழந்தைகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் உயிரோடவே விடமாட்டேன். என் எழிலை பிரிஞ்ச பிறகு நான் உயிர் வாழறதே என் குழந்தைகளுக்காகத்தான். என் அம்மா அப்பாவை நான் பறிகொடுத்த பிறகும் நான் உயிர் வாழறேன்னா அது என் குழந்தைகளுக்காகத்தான். என் குழந்தைகளை திருப்பி கொடுத்துடுடா. என் குழந்தைகளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை உன்னை
என்ற கண்ணீர் கரைந்தோட ஆவேசமாக கத்திவிட்டு வினயின் பதிலை காதிலேயே வாங்காமல் போனை தன் காரின் இருக்கையில் தூக்கி எறிந்த கையோடு காரை வேகமாக செலுத்தினாள் தென்றல். என்ன இது? இவ என்ன பேசுறான்? ஒண்ணுமே புரியலையே. அவ குழந்தைகளை நான் என்ன பண்ண? நான் பேசுறத காதுல வாங்கவே மாட்டேங்கிறாளே என்று குழம்பி தவித்த வினயின் மனதில் வேதனை சூழ்ந்து கொண்டது. அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா அவ குழந்தைகளுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு நான் பேசுனதை வச்சு நான் தான் அவ குழந்தைகளை ஏதோ செய்துட்டேன்னு நினைக்கிறாளோ? ஐயோ கடவுளே! அந்த குழந்தைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த பெண்ணோட கண்ணீர் ஏன் என் மனசை இவ்வளோ காயப்படுத்துது என்று நினைத்தபடி தவிப்புடன் தன் ஆபீஸ் அறையில் இருந்து வெளியேறி மாடியில் இருக்கும் தன் அறை நோக்கி சென்றான். அப்போது அவன் தாய் தந்தை தங்கள் அறையில் பேசிக் கொண்டிருந்ததை எதேச்சையாக அவன் கேட்க நேர்ந்தது. அவர்கள் அறைக்கதவு திறந்திருந்ததால் அவர்கள் பேசியது துல்லியமாக வெளியே கேட்டது. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வினைக்கு நாம அவனோட அப்பா அம்மா இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சிட்டா அவன் நம்மளை ஒரே அடியா வெறுத்துடுவானா? அவனும் நம்மளை விட்டு போயிட்டா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க என்ற அழுகையினோடே ஆதித்யனிடம் தன் மன வருத்தத்தை கூறிக்கொண்டிருந்தார் வேணி. என்ன என்ன சொல்றாங்க அம்மா? நான் அவங்க மகன் இல்லையா? ஐயோ, நடக்கிறதெல்லாம் நிஜம்தானா? உஷ் வேணி, எத்தனை முறை சொல்லி இருக்க. நீயே ஏன் அவன் நம்ம புள்ள இல்லைங்கிறத அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க? ஒருவேளை அவனுக்கு உண்மை தெரிய வந்தாலும் அவன் நம்மளை வெறுத்துட மாட்டாம்மா என்று அவரை தேற்றி கொண்டிருந்தார் ஆதித்யன். அப்போது அவர்கள் அறையின் வாயிலில் நிழலாட நிமிர்ந்து பார்த்த ஆதித்யாவின் கண்களில் அதிர்ச்சி குடி புகுந்தது. அவரை அடுத்து வேணியும் நிமிர வாசலில் நின்றிருந்த வினையை பார்த்து திடுக்கிட்டார். வினை கண்களில் கண்ணீருடன் முகத்தில் கேள்வியை தேக்கி நிற்க வேணி ஓடி வந்து, எங்களை மன்னிச்சிடுப்பா என்று கதறினார். வினை அவன் தந்தையை பார்க்க, வினை அது என அவர் திணற, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா என்றான் உணர்ச்சி அற்ற குரலில். அப்போதும் ஆதித்யன் மௌனம் காக்க, தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, நான் உங்களை அப்படி கூப்பிடலாம் தானே என்றான் நான் தழுதழுக்க. ஐயோ வினை, ஏண்டா கண்ணா இப்படி கேட்கிற என்ற வேணி பதற ஆதித்யன் நடந்ததை விவரிக்க தொடங்கினார். வினையின் செவியை சென்றடைந்த விவரங்களை அவன் மூளை ஏற்றுக்கொள்ள பல நிமிடங்கள் பிடித்தது. உண்மையை உள்ளம் உணர்ந்ததும் அவன் உடல் துவண்டு போய் மண்டியிட்டு கீழே சரிந்தான். அப்போ நான் யாருப்பா? நான் யாரு? எனக்குன்னு எந்த அடையாளமும் இல்லையா? இத்தனை நாள் நான் இன்னொருத்தரோட முகத்திரையில தான் வாழ்ந்துட்டு இருந்தனா? அப்ப நான் ஒரு அனாதையா என்று அவன் கலங்கி தவித்த அந்த நொடி, இல்ல இல்ல வினய், நீ அனாதை இல்ல. தி கிரேட் சாந்தினி கன்ஸ்ட்ரக்ஷனோட டைரக்டர் மிஸ்டர் பத்மநாபனோட ஒரே மகன் எழிலன் நீதான் என்றார் அவனை பார்க்க வந்த டாக்டர் வர்மா. அங்கிள், என்ன சொல்றீங்க என்றான் நம்ப முடியாமல். நாம் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட அந்த பெண்ணோட ஓவியத்தை கொடுத்து விசாரிக்க சொல்லியிருந்தோம் இல்ல, அவன்தான் எல்லா விவரங்களையும் சேகரித்து சொன்னான் என்றார் வர்மா. என்ன பேர் சொன்னீங்க அங்கிள்? எழிலனா என்று கேட்டவனுக்கு சட்டென்று தென்றல் போனில் கூறியது நினைவில் உறுத்தியது. அப்போ தென்றல் என் மனைவியா? ஐயோ, என் குழந்தைகளுக்கு ஏதோ ஆபத்து என்று அவன் மனம் விழித்து கொள்ள அவள் அழைப்பு வந்திருந்த எண்ணிற்கு அழைத்தான். ஆனால் அவள் போனை எடுத்தால் தானே. போனை எடுக்க மாட்டேங்கிறா என்று சலித்து கொண்டவன், அங்கிள், உடனே உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள தென்றலுக்கும் பத்மநாபனுக்கும் என் அப்பாவுக்கும் யாரெல்லாம் எதிரிகள்னு விவரம் சேகரிச்சு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு மெயில் பண்ண சொல்லுங்க. அதுலேயும் அதி முக்கியமான எதிரி யாருன்னு குறிப்பா கண்டுபிடிச்சு விவரம் அனுப்ப சொல்லுங்க. அப்புறம் இது தென்றலோட நம்பர், இந்த நம்பருக்கு இன்னைக்கு எந்தெந்த நம்பர்ல இருந்து கால் வந்ததுங்கிற லிஸ்ட்டையும் சேகரிச்சு அனுப்ப சொல்லுங்க. ப்ளீஸ், டைம் இல்லை, சீக்கிரம் அங்கிள். தென்றலோட எங்களோட குழந்தைகளுக்கு ஏதோ ஆபத்து என்றான் உணர்ச்சி ததும்ப. என்னப்பா சொல்ற என்று வேணி பயத்துடன் கேட்க வினை அவர் அருகே வந்து, ஒண்ணுமாகாது, பயப்படாதீங்கம்மா என்றவன் அவர் கண்களை நேருக்கு நேர் சந்தித்து, அம்மா, நீங்க என்னை வினைன்னு பொய் சொல்லி நம்ப வச்சிருக்கலாம். ஆனா உங்க அன்பு பொய் இல்லைன்னு எனக்கு தெரியும்மா. எழிலனா இருந்தாலும் வினையா இருந்தாலும் நான் எப்பவும் உங்க பிள்ளைதான் என்று அவர் கண்ணீரை துடைத்தான். வினய், நான் என் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னும் ½ விவரம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான் என்றார் வர்மா. ஓகே அங்கிள், நான் இப்போ சென்னைக்கு போகணும். நீங்களும் என்னோட வரீங்களா என்றான் வேண்டுகோளாக. ஷோர் வினய் என்றார் வர்மா. அம்மா, அப்பா, நாங்கள் கிளம்புறோம், பயப்படாமல் இருங்க என்று எழில் கிளம்ப எத்தனிக்க, நாங்களும் வரோம்ப்பா
என்றனர் வேணியும் ஆதித்யனும். சரி, நீங்க பிரியா வந்ததும் அவளை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வந்துடுங்க. நானும் அங்கிளும் நம்ம ஹெலிகாப்டர்ல கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு விரைந்தவன் தங்கள் ஷெட்டில் இருந்த ஹெலிகாப்டரை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்தான். சில நிமிடங்களில் வர்மாவின் நண்பர் அவனுக்கு தேவையான விவரங்களை மெயிலில் அனுப்பினார். தொழில் ரீதியாக அவர்களுக்கு பல போட்டிகள் இருந்தாலும் எதிரி என்று சொல்லிக்கொள்ள தன்ராஜ் மட்டும்தான் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமின்றி தென்றலுக்கு கடைசியாக வந்த கால் ஒரு பிரைவேட் நம்பரில் இருந்து என்பதையும் அந்த நம்பர் கடைசியாக செயல்பட்டது திருமுல்லை திருமுல்லை வாயல் பகுதியில் இருந்த ஒரு விளையாட்டு மைதானத்தில் இருந்து என்பதையும் குறிப்பிட்டு அதன் முகவரியையும் உடன் அனுப்பியிருந்தார். அதன் பின் எழிலன் அவ்விடத்தை நோக்கி விரைவாக தன் ஹெலிகாப்டரை செலுத்தினான். இரவு 9 மணி. பள்ளிக்கு சென்ற பிள்ளைகளை காணாது மாலை 4 மணியில் இருந்த தென்றலும் பத்மநாபனும் சென்னையின் ஒரு தெரு விடாமல் மூலை முடுக்கெல்லாம் தேடி அலைந்து கொண்டிருந்தனர். சாந்தினியோ பேர பிள்ளைகளுக்கு என்ன வாயிற்றோ என்ற பதட்டத்துடன் வீட்டில் இருந்த பூஜை அறையில் அமர்ந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். 4 மணியில் இருந்து தேடி தேடி களைத்து போன தென்றல் கோபத்தில் வினைக்கு போன் செய்து அவன்தான் தன் பிள்ளைகளை கடத்தி இருக்கிறானா இல்லையா என்பது கூட தெரியாமல் ஆவேசத்தில் அவனை வறுத்தெடுத்து விட்டாள். இரவு மணி 9:11. ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் காரை நிறுத்திய தென்றல் கார் ஸ்டீரியங்கில் தலை கவிழ்த்து கதறி அழுதாள். முருகா, ஏன்பா, நான் அப்படி என்ன பாவம் பண்ண? இன்னும் எவ்வளோ கஷ்டத்தா எனக்கு கொடுப்ப? என் குழந்தைகளுக்கு மட்டும் ஏதாவது என்ற நினைக்கையிலேயே தாயின் மனம் பதறியது. இல்லை, என் குழந்தைகளுக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகக்கூடாது. என் குழந்தைகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திடு, சேர்த்திடு என்று கதறினாள். இத்தனை நாள் அவள் பட்ட கஷ்டங்கள் போதும் என்று நினைத்தானோ என்னவோ செந்தில் முருகன் அவளுக்கு அருள் வழங்கினான். தன் விளையாட்டின் இறுதி கட்டத்திற்கு அவளை இட்டு சென்றான். திடீரென்று யாரோ சிலர் அவளின் கார் கதவை திறந்து அவளை பிடித்து இழுத்து மற்றொரு வண்டியில் ஏற்றினார்கள். தென்றல் கதற கதற அவளை மதிக்காமல் அவனுடைய காரில் ஏற்றியவன் வேறு யாரும் இல்லை, தன்ராஜ். 4 வருடத்திற்கு முன் தென்றலின் கையால் அடி வாங்கிய அதே தன்ராஜ். தென்றல் கையால் அடி வாங்கியதையே பொறுத்து கொள்ள முடியாதவன் பத்மநாபன் ஜெயிலுக்கு அனுப்பியதால் மேலும் வெகுண்டான். வஞ்சத்தை தீர்த்து கொள்ள சமயம் பார்த்து காத்திருந்தவனுக்கு விடுதலையும் கிடைத்துவிட தோ இன்று அவனது வஞ்சத்தை தீர்த்து கொள்ள நாள் குறித்திருந்தான். கார் வேகமாக சீறி பாய்ந்து வெறிச்சோடி போயிருந்த அந்த மைதானத்தில் நின்றது. தென்றல் அலற அலற அவள் தலைமுடியை கொத்தாக பிடித்து தர தரவென இழுத்து சென்று அருகே இருந்த ஒரு பழைய கட்டிடத்தின் உள்ளே தள்ளினான். அவள் நிலை தடுமாறி கீழே விழ அவளின் பிள்ளைகள் அம்மா என்று அலறினர். பிள்ளைகளின் குரல் கேட்ட அன்னையின் பார்வை ஆர்வத்துடன் அவர்களை தேடி சுழல பிள்ளைகள் இருவரும் அவர்களை பிடித்திருந்த அந்த மனிதனின் கையை கடித்துவிட்டு அன்னையிடம் ஓடி வந்தனர். செல்லங்களா என்ற தென்றலும் எழுந்து அவர்கள் அருகே ஓட தன்ராஜ் ஓங்கி அவள் காலில் ஒரு உதை விட்டான். தென்றல் அப்படியே சுருண்டு விழுந்தாள். அம்மா என்ற குழந்தைகள் இருவரும் அன்னையின் அருகே வந்து அவளை எழுப்பிவிட முயல. அட அட அட, என்ன ஒரு பாசம் என்றான் தன்ராஜ் சினிமா பாணியில். ஏய் பேட் அங்கிள், ஏன் அம்மாவை அடிச்ச? கொன்னு கொன்னு என்றாள் சின்னவள் தன் ஆட்காட்டி விரலை ஆட்டி. அம்மா எழுந்துருங்கம்மா, ரொம்ப வலிக்குதம்மா என்ற தாயை கேட்டபடியே தன்ராஜை முறைத்தான் மூத்தவன். இல்லடாம்மா, அம்மாவுக்கு வலிக்கல என்றவள் எழில் அரசியை பார்த்து, எழில் அம்மா கிட்ட வந்துடுடா தங்கம் என்றாள். ஆனால் அதற்குள் தன்ராஜ் பிள்ளையின் கழுத்தை பிடித்து தூக்கி கொண்டான். ஐயோ எழில், என் குழந்தைய விடுடா, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை உயிரோடவே விடமாட்டேன் என்ற தென்றல் ஆவேசமாக கத்தியபடி எழுந்து வர, அதை எப்படி விட முடியும்? எதுக்கு தானடி இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்த? அன்னைக்கு நீ என்னை அரைஞ்சதுக்கே உன் மேல கொலை வரியில இருந்த. இதுல உன் மாமன் பத்மநாபன் வேற என் சொத்தையெல்லாம் பறிச்சு என்னை ஜெயிலுக்கும் அனுப்பி அசிங்கப்படுத்திட்டான். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு போடணும்னு தாண்டி இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்த. சும்மா விடுறதுக்கா ஜெயில இருந்து வந்ததும் வராததுமா உங்களை கடத்தி இருக்க என்றான் சிவந்த கண்களுடன். ஐயோ, உனக்கு என் மேலதான கோபம், என்ன வேணா கொன்னுடு, ஆனா என் குழந்தைகளை ஒன்றும் செஞ்சிடாத ப்ளீஸ் என்றாள் தென்றல் கெஞ்சலாக. அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைகளையும் போய் சேரும்னு நீ கேள்விப்பட்டதில்ல? அது மாதிரிதான் நீ யோசிக்காம என் மேல கை வச்சதுக்கு இப்ப அனுபவிடி
உன் கண் முன்னாடியே உன் பிள்ளைகளை துடிக்க துடிக்க கொன்னு சாகடிக்க போற. அதை பார்த்து நீ அணு அணுவா துடிக்கணும். உன் பிள்ளைங்க செத்த பிறகு நீயும் அவங்களோடவே போயிடலாம், கவலைப்படாத என்ற ஏக வசனம் பேசியவன் இரு பிள்ளைகளையும் சுவரோடு அணைத்து கழுத்தை மேலும் நெரிக்கலானான். பிள்ளைகள் அம்மா அம்மா என்ற வலியால் கதறி துடிக்க, தென்றல் அடிபட்ட காலோடு நொண்டி நொண்டி அருகே வந்து அவனிடமிருந்து பிள்ளைகளை காப்பாற்ற முயல, போடி என்று அவளை பலமாக பிடித்து கீழே தள்ளினான் அந்த கொடியவன். அவன் தள்ளிய வேகத்தில் அந்த பழைய கட்டிடத்தின் சுவரில் உடைந்து போய் வெளியே நீட்டிக் கொண்டிருந்த ஒரு கம்பி அவள் நெற்றியை பதம் பார்த்தது. முருகா, என் பிள்ளைகளை காப்பாத்து என்றபடியே தென்றல் மண்ணில் சரிய அந்த இடமே அதிரும் வண்ணம் பெரும் சத்தம் கேட்டது. எழிலனின் ஹெலிகாப்டர் அங்கு தரை இறங்கிக் கொண்டிருந்தது. அதிர்ச்சியுடன் அங்கிருந்தோர் அனைவரும் புழுதி பறக்க தரை இறங்கும் ஹெலிகாப்டரை பார்க்க சில நொடிகளில் எழிலன் அதில் இருந்து குதித்து இறங்கினான். தென்றலின் முகத்தில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தோன்றி மறைய, சோர்வையும் தாண்டி அவள் இதழ்கள் புன்னகை பூத்தன. செல்லி என்ற பரவசத்துடன் அழைத்தவளின் குரல் அவள் செவிகளை ஸ்பரிசிக்கும் முன் அவள் தலை மண்ணில் சரிந்தது. எலிப்பா எலிப்பா என்று பிள்ளைகள் இருவரும் கூக்குரலிட, எழிலன் 4:08 குரல் வந்த திசையை நெருங்கினான். தன்ராஜின் கையில் சிக்கி தவித்து கொண்டிருந்த பிள்ளைகளை கண்டு ஆவேசமுற்ற எழில் மின்னல் வேகத்தில் அருகே வந்து தன்ராஜின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அவன் குத்திய வேகத்தில் தன்ராஜின் மூக்கில் இருந்து குருதி பெருகி வழிய அவனுக்கு லேசாக தலை சுற்றுவது போல் இருந்தது. அவன் பிடி சற்றே தளர எழில் பிள்ளைகளை அவன் பிடியில் இருந்து விடுவித்து டாக்டர் வர்மாவிடம் ஒப்படைத்தான். அப்போது அவன் எதிர்பாராத விதமாக தன்ராஜின் கூலியால் அவனை தாக்க, இஸ் என்ற முனகைய எழிலன் சட்டென திரும்பி ஓங்கி அவனை ஒரு உதை விட்டான். ஆ, அம்மா என்ற அலறலுடன் அவன் கீழே விழுந்தான். எலிப்பா அம்மா என்ற பிள்ளைகள் தென்றலை நோக்கி கை காட்ட, எழிலன் அவளை நெருங்க முயல மறுபடியும் தன்ராஜ் எழிலனை தாக்கத் துவங்கினான். நொடியில் சுதாரித்த எழில் ஆவேசத்துடன் அவனை புரட்டி எடுக்க, வர்மா தென்றலை நோக்கி விரைந்தார். தென்றல் தென்றல் என்று கவிழ்ந்து விழுந்திருந்த அவளை திருப்பிய வர்மா ஆச்சரியத்தில் உறைந்து போனார். அன்று வினை வரைந்திருந்த படத்தில் இருந்த ஓவிய பெண்ணின் முகம் அச்சு அசலாய் தென்றலேதான். அவரின் கணிப்பு சரியாகவே இருந்தது. தன்ராஜை புரட்டி எடுத்தபடியே எழிலன் தன் பார்வையை தென்றல் புறம் திருப்ப அவன் உள்ளம் சொல்லொணா பரவசத்தை அடைந்தது. கடந்த கால நினைவுகள் பிம்பங்களாக அவன் நினைவில் தோன்ற துவங்கின. அவன் முதலில் தென்றலை சந்தித்தது, ஆசிரமத்தில் பேசியது, அவர்களின் திருமணம், கூடல் என்று அத்தனை நிகழ்வுகளும் காட்சியாய் அவன் கண்முன் விரிய துவங்கியது. முழுதாய் தன்னை உணரத் துவங்கினான் எழில். தேனு தேனு தேனுமா என்று எண்ணி உருகியவனின் மனம் பாகாய் கரைய அவன் உடலும் காதலால் சற்றே தளர்ந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்ராஜ் அவன் பிடியில் இருந்து தப்பித்து ஓடினான். சட்டென்று சுதாரித்த எழிலன் அவனை எட்டி பிடித்து நன்கு புடைத்து எடுத்து விட்டான். அங்கு வந்து சேர்ந்தவுடன் வர்மா போன் மூலம் போலீஸுக்கு விவரம் தெரிவித்திருந்ததால் போலீஸும் அங்கே வந்து சேர்ந்துவிட எழிலன் தன்ராஜையும் அவன் கூலி ஆளையும் போலீஸிடம் ஒப்படைத்துவிட்டு திரும்பினான். பிள்ளைகள் இருவரும் எலிப்பா என்று அவன் காலை கட்டி கொள்ள, செல்லங்களா அப்பாவை மன்னிச்சிடுடா என்றபடியே எழிலனும் குழந்தைகளை ஆறத் தழுவி கண்ணீர் வடித்தான். பின் தென்றலின் அருகே சென்று அவளை கண்ணுக்குள் நிறைத்து தேனுமா என்றான். அவனின் அந்த அழைப்பு அவளின் செவிப்பறைகளை ஸ்பரிசித்ததும் தென்றலின் இமைகள் மெல்ல அசைந்தன. அவன் அவளை தன் மடியில் ஏந்தி அவள் நெற்றியில் முத்தம் ஒன்றை பதிக்க, அவனின் ஸ்பரிசம் அவளின் உயிர் வரை தீண்டி அவள் மேனியை உணர்வுற செய்தது. சூரியனை கண்ட தாமரை மொட்டுகள் மெல்ல மெல்ல தன் அழகிய இதழ்களை விரித்து அவனை பார்த்து புன்னகை புரிவது போல் அந்த கயலினும் அழகிய விழி உடையாள் மெல்ல மெல்ல தன் இமைகளை திறந்து தன் மணாளனை நோக்கி புன்னகை சிந்தினாள். அன்பும் பரவசமும் ஆச்சரியமும் ஒன்றுக்கொன்று போட்டியிட, செல்லி என்று அவனை ஆறத் தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். 4 வருட பிரிவிற்கு பின் அங்கே ஒரு ஆத்மார்த்தமான அன்பின் சங்கமம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இருவரும் பேச மறந்து சிலையாய் சமைந்தனர். தாய் தந்தையின் பாச பிணைப்பை கண்ட சேய்களும் அருகே ஓடி சென்று அவர்களை கட்டிக்கொள்ள, பெற்றோர்கள் இருவரும் பிள்ளைகளையும் தங்களோடு சேர்த்து அணைத்து கொண்டனர்.
சில மாதங்களுக்கு பின் ஒரு நாள் மாலை எழிலனின் வீடு பூ அலங்காரத்திலும் விளக்கலங்காரத்திலும் ஜொலித்து கொண்டிருந்தது. தருணும் ராஜேஷும் பிரணவும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தனர். ஷர்மியும் மணியும் வாசலில் நின்று விருந்தினர்களை வரவேற்று கொண்டிருந்தனர். ஹாலில் சாந்தினி, பத்மநாபன், நீலவேணி, ஆதித்யன், சந்திரா, கதிரேசன், ராணிமா, லட்சுமி அம்மாள், புஷ்பம், ராணிமா, ஆசிரமத்து குட்டீஸ், நவநீதம் பாட்டி, கிருஷ்ணா தாத்தா, குட்டி பிரியா, புதுமண தம்பதியரான பெரிய பிரியா, ஆகாஷ், டாக்டர் வர்மா, வெளிநாடு சென்று திரும்பி இருந்த அசோக், அவன் மனைவி சங்கீதா, எழில், தென்றலின் தோழர் தோழிகள் மற்றும் அன்பு இல்ல பெரியவர்கள், சிறியவர்கள், உறவினர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தனர். சற்று தூரத்தில் கார்த்தியும் மணி, பிரணவின் மகள் அவந்திகாவும் சர்மி, ராஜேஷின் மகன் நிலவனும் விளையாடி கொண்டிருந்தனர். மாடியில் இருந்த எழில் தென்றலின் அறையில் தென்றல் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் கண்ணாடியின் முன் இருந்த இருக்கையில் அமர்ந்திருக்க, எழிலன் அவளின் தலையில் மல்லிகைப்பூ ஜடையை சூட்டி லாவகமாக பொருத்தினான். பின் அவளின் நெற்றி வகிட்டில் ஒரு அழகிய வேலைப்பாடுடைய நெற்றி சுட்டியை பொருத்தினான். அப்பா, எல்லா அலங்காரமும் முடிஞ்சது. இந்த ஜடையை வைக்க நான் பட்ட கஷ்டம் இருக்கே, 1 மாசமா பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா போச்சு என்றான் ஆயாசமாக. என்னடா சொன்ன என்ற தென்றல் தன் கண்களை உருட்டி மிரட்டி முறைக்க, ஆத்தா மாரியாத்தா, உடனே சாமி ஆடிடாத. தினமும் நீ தூங்கின பிறகு நெட்ல பார்த்து மனசுக்குள்ளேயே பிராக்டிஸ் பண்ண கத்துக்கிட்ட என்றான் அப்பாவியாக. உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஒருத்தருக்கு 3 பேர் இருக்காங்க, பிரியா, மணி, ஷர்மின்னு. அவங்களையெல்லாம் விரட்டி விட்டுட்டு 2 மணி நேரமா என்னை பாடா படுத்தி எடுக்கிற என்று சலித்து கொண்டாள் துணைவி. என் பிரியாணிக்கு நான் அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சேன் என்று அவள் கன்னத்தை வருடியபடி உதட்டை நெருங்க, ஏய் திருடா, தள்ளிப்போ என்றாள் முன்னெச்சரிக்கையுடன். டார்லிங், இங்க பாரு, புடவை சரியாவே கட்டல. மாமா இன்னொரு முறை சரியா கட்டி விடட்டுமா என்று அவள் இடுப்பை வளைக்க, கொன்னுடுவ ராஸ்கல். 3 பிள்ளைக்கு அப்பாவான பிறகும் இந்த ரொமான்ஸுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று பொய்யாக சலித்து கொண்டாள் தாமரையாள். 3 பிள்ளை இல்லடி, 30 பிள்ளை பெத்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்றவன் அவளை மேலும் தன் மார்போடு இறுக்கி அவளின் பூவிதழில் தேன் எடுக்க, பூந்தென்றலும் அவனின் பூந்தீண்டலில் மயங்கித்தான் போனாள். தேன் எடுக்கும் வண்டுக்கு இன்பமோ, அதை கொடுக்கும் பூவுக்கு இன்பமோ? ஆனால் இருவருமே இன்பத்தில் மூழ்கி திளைத்தனர். இதழ்களில் தேன் எடுக்கும் படலம் நொடிகளில் துவங்கி நிமிடங்களில் நீடித்து கொண்டிருக்க, தேனோ, எலிப்பா, இவ்வளோ நேரமாவா ரெடியாவீங்க என்று அவர்கள் ஈன்றெடுத்த முத்து குரல் கொடுக்க, தாய் தந்தை இருவரும் காதலர்கள் நிலையில் இருந்து பெற்றோர்கள் நிலைக்கு திரும்பினர். இதோ ரெடியாகிட்டோம் குட்டி என்ற மன்னவன் மனமின்றி மங்கையை தன் பிடியில் இருந்து விடுவித்து அவளை கைப்பிடித்து அழைத்து சென்றான். எழிலன் வாயிற்கதவை திறக்க முயல, தென்றல் அவன் முதுகின் பின்னே மறைந்து கொண்டு, செல்லி, எனக்கு வெட்கமா வருதுடா என்றாள் நாணம் மேலிட. ஏன் வெட்கம்? நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே என்றான் நடிப்பின் நாயகன். இடுப்பு உயரத்துக்கு ஒரு பிள்ளையும் முட்டி உயரத்துக்கு ஒரு பிள்ளையையும் வச்சுக்கிட்டு வளகாப்பு பண்ணிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குடா என்று கொஞ்சினாள் பெண் பாவை. தேனு, சீக்கிரம் வா என்று சின்னவள் பொறுமை இழந்து கத்த, ஆமா தாயே, தயவு செஞ்சு கருணை காட்டுங்கம்மா, இல்லைனா உன் பொண்ணு இருக்காளே, உனக்கு மேல ராட்சசி, போட்டு பிராண்டிடுவா என்றான் பயம் பொங்க. சரி, கதவு திற என்று தென்றல் அனுமதி கொடுக்க, எழிலன் அரைக்கதவை திறந்து வெளியேறினான். தென்றலை பார்த்த சின்னவள், ஹை, அம்மா எவ்வளோ அழகா இருக்கா என்று ஓடி வந்து கட்டி கொண்டாள். பின் மூவரும் மாடியில் இருந்து கை கோர்த்தபடி இறங்கி வர, தென்றலின் விழிகள் கார்த்தியை தேடின. அவள் எண்ணத்தை புரிந்து கொண்ட கணவன் எழிலரசியின் காதுகளில் ஏதோ சொல்ல, அவள் ஓடிப்போய் கீழே விளையாடி கொண்டிருந்த கார்த்தியை அழைத்து வந்தாள். பின் நால்வரும் ஒரு சேர படி இறங்கி வருவதைக் கண்ட அனைவரின் கண்களும் நெஞ்சமும் அவர்களை மனதார வாழ்த்தின. சில நிமிடங்களில் வளைகாப்பு வைபவம் தொடங்கிவிட அனைவரும் அவளுக்கு நலங்கு பூசி வளையலிட்டனர். பெரியவர்கள் நலங்கு வைத்த பின் எழிலனும் தன் மனைவியின் அருகில் சென்று அவளுக்கு நலங்கிட்டு ஏற்கனவே அவளுக்காக வாங்கி வைத்திருந்த 2 ஜோடி வைர வளையல்களை அவளின் மென்கரங்களில் அணிவித்தான். தென்றலின் உடலும் உள்ளமும் நித்தம் நித்தம் அவன் பொழியும் அன்பு மழையில் நனைந்து சிலிர்த்தது. வளைகாப்பு முடிந்து அனைத்து பெரியவர்களிடமும் தம்பதி சமேதராக ஆசிர்வாதம் பெற்றவர்கள்
அந்த ஹாலின் நடுவே மாட்டப்பட்டிருந்த மரகதம்மாள், லட்சுமி, நரசிம்மன் மூவரின் நிழல் படத்தின் அருகே சென்று வணங்கினர். அத்தை, மாமா, என்னதான் நாங்க சந்தோஷமா வாழ்ந்தாலும் உங்க இறப்புக்கு நாங்க காரணமாகிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி எங்க மனசுல இருந்து எங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. நிச்சயமா இந்த ஜென்மம் முழுக்க இந்த உறுத்தல் எங்க மனசை விட்டு நீங்காது. முடிஞ்சா எங்களை மன்னிச்சு ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று வணங்கி அவர்கள் இருவரும் நிழல் படத்தின் அருகே கீழே விழுந்து பணிய, நிழல் படத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த ரோஜா மாலையில் இருந்து சில இதழ்கள் அவர்கள் தலைமேல் உதிர்ந்து அவர்கள் ஆசையை வெளிப்படுத்தின. இருவரும் மனம் நெகிழ அவ்விதழ்களை எடுத்து தங்கள் கண்களில் ஒற்றிக் கொண்டனர். என் எழிலன் திடீரென தன் தொண்டையை செருமிக் கொண்டு, லவர்ஸ் ப்ளீஸ், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன் என்றான். காதலர்களே, லவ் பண்ணுங்க, அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். லைஃப் லாங் ஒரே பொண்ணை மட்டும் லவ் பண்ணுங்க. லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியம். பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட அவளை கைப்பிடிங்க. லைஃப் ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும். அனுபவசாலி சொல்றேன், கேட்டுக்கோங்கப்பா என்றான் அறிவுரை போல். அங்கு அவன் மனையாள் அவன் காதை பிடித்து திருகி, என்ன என்ன அனுபவசாலியா? நீ பண்ண வேலையால படக்கூடாத கஷ்டமெல்லாம் பட்டவன் நானு, இதுல நீ என்னமோ கஷ்டப்பட்ட மாதிரி பில்டப் கொடுக்கற என்று மிரட்ட, அம்மா, ஏன் அப்பாவை அடிக்கிறீங்க என்ற தகப்பனுக்கு துணை வந்தனர் அவர்களின் செல்ல வாண்டுகள். நிலவாய் அவன் கண்ணில் விழுந்து, நினைவாய் அவன் நெஞ்சில் நிறைந்த தென்றல் உங்கள் நெஞ்சிலும் அவளின் நினைவுகளை பதித்துவிட்டு சென்றிருப்பாள் என்று நினைத்து அன்புடன் விடை பெறுகிறேன். நன்றி. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.